உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக. கடந்த செய்தியிலே தேவன் தமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த பெரிய திட்டத்தில் இந்த தலைமுறையில் இருக்கிற நாம் ஏதோ ஒரு சிறு பகுதியில், அந்த பெரிய திட்டத்தோடைய ஒரு சிறு பகுதியில் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தி அந்த பெரிய திட்டத்துக்கு நம்மை உதவியாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னேன். மறுபடி சொல்கிறேன், தேவன் அவருக்கென்று பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் தேவன் ஆதி முதல் இருக்கிறவர், ஆதி அந்தமானவர், ஆரம்பமும் முடிவு இல்லாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அவர் ஆதி முதல் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் அது என்னன்னு சொல்லிடுறேன், அவருக்கு பிள்ளைகள் அவரை போல வேண்டும், பாவிகளான பிள்ளைங்க வேண்டாம். அதுவும் சொல்லி சொல்லி அடித்து கீழ்ப்படியாக பண்ணுகிற அப்படி பிள்ளைங்க வேண்டாம். அப்பாவுடைய விருப்பம் என்னவோ அதை பார்த்து அப்பாவுடைய சித்தத்தின்படி மட்டும் வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய அப்படி மனமுள்ள பிள்ளைகள் தேவை. இப்போவும் இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது நீங்கள் வந்தீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ பாவத்தை விட்டு விலகி நீங்களாக தான் வந்தீங்க. யாராவது அடித்து நீ ரட்சிக்கப்படலை அட்டி போட்டு தீட்டிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு யாரும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் யாரோ வந்து சொன்னாங்க, இவர் தான் தேவன், இவர் ஒருத்தர் தான் பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு, இவர் ஒருத்தர் தான் பரலோகம் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்தீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், யாரோடைய கட்டாயத்திலையாவது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர்கிட்ட நிற்க மாட்டீங்க. கட்டாயத்தினால யாரும் கர்த்தரை பின்பற்றி பரலோகம் போக முடியாது. அது சிறு வயதில் ஒரு வேளை பெற்றோர் வந்து பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளாக வளருன்னு சொல்லலாம். ஆனால் பிள்ளைய ஒரு வயதுக்கு வந்த ஒரு பாடு தானே தீர்மானிக்கிறேங்கிறாங்க. அந்த தானே தீர்மானிக்கிற அந்த சமயத்தில் தான் கர்த்தர் சொல்கிறார், மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு செவியை சாய், நான் சொல்லுகிற வசனங்களை உன் இருதயத்தில் வைத்து பதித்துக்கொள், அதை காத்துக்கொள். என்னுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அதனால் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏன்னா உள்ளேருந்து தான் ஜீவன் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதன்ட்டையும் பேசுகிறார். சிறு பிள்ளைகளாக இருந்தப்ப உன் தகப்பன் பேச்சை கேளு, தாயின் போதகத்தை தள்ளாத அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு அப்படி சொல்லி அப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க சொல்கிறார். அப்போ பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறப்ப இந்த பெற்றோர்கள் தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கணும். நிறைய பெற்றோர் அப்படி வளர்க்குறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன் விசுவாசிகளாக இருக்க பெற்றோர்கள் கூட அந்த மாதிரி வளர்க்குறாங்கன்னு தெரியலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்குதுன்றாங்க. குச்சி எடுக்க சொல்லியிருக்கிறாரு, பெரம்பெடுத்தா அப்போ அடங்குவான்னு சொல்கிறாரு. பெரம்பெடுத்தா அவனை நீ பாதாளத்துக்கு நீ தப்பு வைக்கலாமே அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அதை விட்டுவிட்டு சொன்னால் கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் அப்போ இனிமேல் குச்சி எடுத்து உன்னையே தான் அடிக்கணும். பிள்ளை அடிக்கிறத விட்டு உன்னையே அடிக்கணும். நீ ஏன் அந்த பெரம்பெடுத்து அதை போடுற இடத்துல போட்டு அதை சரி பண்ணலை அப்படின்னு கர்த்தர் கேட்குறாரு. அதை விட்டு போட்டு கேட்க மாட்டேங்குதுன்னு இருந்தால் அப்போ நீயும் அடங்கலை. அப்போ நீ வந்து ஏதோ உலகத்தில் இப்படி இருக்குதோ அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட கீழ்ப்படி இணக்க முடியலன்ட்டு ஒரு காலத்தில் நீங்கள் போயிடுவீங்க.
வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கலன்னா அப்போ பிசாசுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 100க்கு 55 கர்த்தரை கீழ்ப்படுகிறீங்க, 45 எங்கள் வீட்டார், எங்கள் போக்குவரத்து, அங்கே வேலை செய்கிற இடத்துல, அப்புறம் அங்கே உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை எப்படி தான் இருக்க சொல்கிறாங்க. பாஸ்டர் எப்படி இருக்க சொல்கிறாங்க? மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இவர் தான் கர்த்தர்னு தெரிஞ்சால் மீதியெல்லாம் அந்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால், அப்போ கர்த்தரை தவிர வேறு யார் இருக்கா நம்ம பின்பற்றுறதுக்கு? அண்ட சராசரங்களிலும் இயேசுவை தவிர இரட்சகர் ஒருவரும் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறது இவர் உலக இரட்சகர் என்று. ஏதோ இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்லை, அல்லது வேறு ஏதோ அவங்களுடைய சொந்தக்காரர்கள்னு. அவங்க சொந்தக்காரர் யார்? இஸ்மவேல், அரபு மக்கள். அரபு மக்களுமே இஸ்ரவேலருக்கு விரோதமாக போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அரபு மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலரை அங்கே இந்த தேசத்திலிருந்து துரத்தி மத்திய தரைக்கடலில் தள்ளி அங்கேயே அழிச்சிடணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு செவி கொடுத்தால் எல்லாமே சமாதானமாக அன்பாக இருக்கும். கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது இந்த பூமியே பரலோகம் போல மாறும். அட்லீஸ்ட்டு நாம் செவி கொடுத்தா நம்முடைய இருதயம் பரலோகம் போல மாறும். இதோ பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே அப்படி தானே சொன்னார். அப்போ பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. அப்போ நமக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஏன்னா இந்த கீழ்ப்படியாமல் அடங்காமல் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு சமாதானம் இல்லைன்னா தேவையான அளவுக்கு துன்மார்க்கம் நம்மக்கிட்ட இருக்குது, அதான அர்த்தம். அப்போ நம்ம அடங்கி நடந்து கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். இந்த சமயத்தில் 1 யோவானில் 1 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். யார்? இயேசு. அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது அப்படி சொல்கிறார். பின்னாடியே ஒரு வரி, நாம் அவரோட கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அப்போ ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேள்விப்பட்டது, நாங்கள் கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, நாங்கள் தொட்டதுமாக இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்தது எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை கண்டு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமாகுங்க. எங்கள் ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறீங்க. அப்போ நம்ம ஐக்கியம் எங்கே இருக்கணும்? நம்முடைய ஐக்கியம் கர்த்தர்கிட்ட இருக்கணும். கர்த்தரை தவிர உலகத்தில் எல்லாம் பொய்யும் பித்தலாட்டமும் வஞ்சகமும் ஏமாற்றும் களவும் கொள்ளையும் கொள்ளையடிக்கிற, திருடுகிற, கொல்லுகிற அப்படிப்பட்ட காரியங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேற ஒன்று இருக்கும், வரான். ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு யார் வேணும்? கர்த்தர் வேணுமா இல்லை பிசாசு வேணுமா? கர்த்தர் வேணுமா இந்த உலகம் வேணுமா? இதை நம்ம தீர்மானிக்கணும். இதில் அது முடியலை, எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க அப்படி சொல்கிறாங்க, அப்போ போங்க நரகத்துக்கு. இதிலெல்லாம் யோசிக்கிறதுக்கு இடமே இல்லை. இட் இஸ் யுவர் சாய்ஸ். இப்போ மனைவியோடைய ஜபத்தில் புருஷன் பரலோகத்துக்கு போக முடியாது, புருஷனுடைய ஜபத்தில் மனைவி பரலோகத்துக்கு போக முடியாது, பெற்றோருடைய ஜபத்தினால பிள்ளைய பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லாம் அவங்கவுங்க தீர்மானிக்கணுங்க. சால்வேஷன் இஸ் பர்சனல். ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை அவங்கக்கிட்ட கர்த்தர்கிட்ட நேரடியாக அவங்கவுங்க கேட்டு வாங்கணும். நான் நல்லா ஜெபம் பண்ணேன் அதனால் எங்கள் பிள்ளைய பரலோகம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அப்படியெல்லாம் இருந்திருந்தாக்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இயேசுனார் ஜெபத்தில் உலகத்தையே ரட்சித்திருந்திருப்பார். உண்மையா இல்லையா? இயேசுனார் ஜெபம் பண்ணி நான் எல்லாருக்காவது ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றிருக்கலாம். அவர் பாவம் பேதுருக்கு ஜெபம் பண்ணிட்டு அந்த யூதாஸ் காரியத்துக்கு ஜெபம் பண்ண விட்டார். இது நியாயமா பாஸ்டர் அப்படி நீங்கள் கேட்கலாம். அவன் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எத்தனை தடவை காப்பாற்றினாலும் திரும்ப அங்கே போயிடுவான்னு கர்த்தருக்கு தெரியும். 3.5 வருஷம் இயேசுநாதர் கூட இருந்திருக்கிறான். ஆனால் இயேசுநாதரை ரபி ரபி அதாவது போதகரேன்னு தான் அவன் சொன்னானே ஒழிய ஒரு நாளாவது ஆண்டவரேன்னு அவன் சொன்னதில்லை. அப்போ அதாவது அவருடைய தூர பார்வையில் அவர் பார்க்குறாரு, இவன் இனிமேல் ரட்சிக்கப்படவே மாட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்புறம் அவனுக்கு ஜெபம் பண்ணி வேஸ்ட்டு. ஆனால் பேதுருக்கு ஜெபம் பண்ணார். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினவனுக்கு அது கிறுக்கு பையன் ஏதோ பயந்துட்டு என்னமோ பண்ணிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லி அது சிலுவைக்கு போகிறப்பே சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. சிலுவையில் அரைகிறாஞ்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே பேதுருக்கு இப்படியெல்லாம் வரும், அந்த இதில் இவன் இப்படி பேசுவேன், ஆனாலும் மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு இயேசு பிதாக்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அப்போ அவன் மனம் திரும்புவேங்கிறத நினச்சி பார்த்து அவனுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறார். இவன் மனம் திரும்பவே மாட்டான்னு தெரிஞ்சு அவனுக்கு ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டார். இப்போவும் அடங்குறவங்க கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஜெபம் வேலை செய்யுது. நீ என்ன பந்தயம் கட்டுற, நான் கெட்டுத்தான் போவேன் அப்படிங்கிறவனை நீங்கள் யார் காப்பாற்ற முடியும்? ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அப்படி தான் ஏசா கர்த்தரை விட்டு விலகி போனான். இஸ்மாயில் அப்படி தான் கர்த்தரை விட்டு விலகி போனான். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிவை பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்போ கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த அண்ட சராசரங்களிலும் கர்த்தரை தவிர வேறு ஒருத்தரும் தேவன் கிடையாது. இந்த இயேசுவை தவிர மேசியா ரட்சிக்கிறவர் ஒருத்தரும் கிடையாது. அதாவது இயேசு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனை போல பூமியில் செயல்படுவதற்கு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படி எழுதியிருக்கே. அவர் கர்த்தர் கீழ்ப்படிஞ்சிருந்தாராம், மரணபரியந்தமும் கீழ்ப்படிஞ்சிருந்தாராம். அப்படி மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்திருக்கிற ஒருவரை அனுப்பி உங்களையும் எங்களையும் ரட்சித்திருக்கிறார். இப்போ நாம் கீழ்ப்படிதலாக இல்லையா? அங்கே தான் விஷயம் வருது. இப்போ நம்ம சுத்த இருதயத்தோடு திறந்த மனதோடு தெளிந்த புத்தியோடு கூட கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொன்னால் அவர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை பார்ப்பீங்க. தேவனை பார்த்தவங்க ஒரு சிலர் தான் மோசே தாங்க பார்த்தேன் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் மோசே மலையில் ஏறி இருந்தபோது அங்கே கர்த்தர் தரிசனம் கொடுத்தாராம். அந்த 70 மூப்பர்களையும் மேலே மலையில் ஏறி வர சொன்னாராம். அவங்களும் தேவனை தரிசித்தார்கள்னு பைபிளில் எழுதலையா? எழுதியிருக்குல்ல. அப்புறம் அது மட்டும் இல்லை, தேவனை பார்த்தும் கூட அவர் நம்மளை அடிக்கலை, நம்மளை கொல்லலை, என்னை விட்டு வச்சுருக்கிறாருன்னு அவங்க சொல்லிக்கிட்டு போகிறாங்க. அப்போ கர்த்தரை பார்க்கவே முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் சுத்த இருதயம் வேணும், கீழ்ப்படிதல் வேணும், அடங்கி இருக்கணும். இயேசுநாதர் அப்படி சுத்த இருதயத்தோட கீழ்ப்படிதலோட அடங்கியிருந்து பிதாவுக்கு மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்திருந்து அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படி எழுதியிருக்குது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அதாவது தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி இப்படி ஜெபம் பண்ணார்னு எழுதியிருக்கு. இப்போ நாமளும் அநேக சமயங்களில் இந்த மாதிரி எதிர்ப்புகள் போராட்டங்கள் வரும்போது கர்த்தர்கிட்ட ஒப்புவிச்சு ஜெபிக்கிறது. கர்த்தரே நீரே என் ஜீவன், உண்மை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, வேண்டாம் கர்த்தர் போதும் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நேரமெல்லாம் வருது பாருங்க. அப்படி இருக்கணுங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நான் சொல்கிறேன், ஒரு மனுஷரை கூட நம்முடைய பலத்தினால ஞானத்தினால ரட்சிப்புகள் நடத்த முடியாது. திரும்ப சொல்கிறேங்க, நம்முடைய ஞானத்தினால பலத்தினால ஒரு ஆளை கூட ரட்சிப்புகளை நடத்த முடியாது. நம்முடைய பலத்தில் மயிரை கூட வெள்ளையாக கருப்பாக மாற்ற முடியாதுன்னு அவர் சொல்கிறார். அப்படியானா வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அவரவர் தங்களுடைய தீர்மானத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறார்கள். பரலோகம் போகிறதா அதை அவங்க தீர்மானிக்கிறாங்க, நரகம் போகிறதா அவங்களே தீர்மானிக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தார் ரட்சிக்கப்படலைன்னா அவங்க நரகம் போகிறதுன்னு தீர்மானிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் திரும்ப போய் பம்பாடு பண்ணாத சொல்லாதேன்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் அப்படிங்கிறாரு. நாய்கள்கிட்ட எச்சரிக்கையாயிரு அப்படின்றாரு. அப்புறம்
என்ன சொல்கிறாரு, அந்த அந்த முத்துக்களை வந்து பன்றிகள் இன்னும் போட்டால் அதை மிதிச்சுவிட்டு ஒன்றையும் பீறி போடுங்கிறாரு. அப்போ பன்றிகள் மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் போய் அதை பேச போனீங்கன்னா நீங்கள் தான் பீறப்பட்டு வருவீர்கள். அவர் சொல்கிறாரு, அதாவது புறாக்களை போல் கபடற்றவர்களாயிருங்கள், ஆனால் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாயிருங்கள். விவரமாக இருங்க, கேனையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்டியன்னா கேனையாக இருக்கிறதுக்கு லைசன்ஸா? சாந்தமாக இருங்க, அடித்தா வாங்கிக்கங்க சொன்னால் அதுக்குன்னு கேனையாக இருக்குதுன்னு அர்த்தமா? அவரை கூட தான் அடித்தாங்க, வாங்கிக்கிட்டாரு. கேட்டார், என்கிட்ட என்ன குற்றத்தை கண்டுபிடிச்ச, என்ன குற்றம்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். ஆக அருமையானவர்களே, கேனையாக இருக்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இடம் இல்லை. வி ஹாவ் டு நோ. சர்ப்பத்தை போல் அப்போ தான் இந்த பிசாசை ஜெயிக்க முடியும். அவன் இன்னொரு இடத்துல சொல்கிறேன், இந்த பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு எழுதியிருக்கே. அப்போ பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும்ன்றாரு, நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இவன் இப்படியெல்லாம் வந்து உன்னை கவுத்த பார்க்குறான், கவனமாருன்னு சொல்கிறாரு. அப்படி தான் ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தார், அப்படி தான் எல்லா மனுஷர்கிட்டையும் சொல்கிறாரு. அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிக்கல், ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே, பிசாசோடைய சோதனை வர்றதுக்கு முன்னாடியே அவர் வர்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் நம்மளை நம்ம காத்துக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை காத்து கொள்ளுகிறார்கள் அப்படி எழுதியிருக்கு. அது வேணால் அதை ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் கடைசியில் ஒரு வரி வருது, 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். என்னது? தேவனால் பிறந்தது. யார் தேவனால் பிறந்தது? இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா அவங்க புருஷனுடைய சித்தத்தினால, மாம்சத்தினால, ரத்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படி எழுதியிருக்கு. அப்படி தேவனாலே பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள்னு எழுதியிருக்கு. அப்போ தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் அப்படி எழுதியிருக்கு. அப்புறம் இங்கே ரோமர் 6:14 என்ன எழுதியிருக்கு? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அது பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது அப்படி எழுதியிருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்துக்கிட்டு உலகத்தில் தானே இருக்கிறான், நம்ம சரீரத்தில் தானே இருக்கிறோம், மனுஷன்னா பலவீனன் தானே, அப்புறம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியிருக்குல்ல. பத்தாவதுக்கு மனுஷன் குரங்குலேருந்து வந்தவன் தானே, ஒரு மிருகம் தானே, அப்புறம் மிருக புத்தி கொஞ்சம் இருக்கும்ல, அப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே சமாதானப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார்கள். அது முடியாது. நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்துவார். சத்தியத்துக்கு கீழ்ப்பற்றாமல் மற்ற வெளியில் போகிற எல்லாம் அடிதான். இப்போ பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதே. பஸ்ஸில் அந்த விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்காளுங்க, கையை நீட்டுறது, தலையை நீட்டி எட்டி பார்க்குறது. அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க எழுத்து வர லாரி தலையை கொண்டு போயிடும். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இப்படி தான் தலையை நீட்டாரான், அடியான் செத்து போயிட்டாரு. ஏங்க யாருங்க இருந்தாலும் இல்லை, யார் தலையை நீட்டினாலும் யார் கையை நீட்டினாலும் எழுத்து வர வண்டி கொண்டு போயிருமுங்க. அப்போ அடங்கி இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. இப்போ நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இல்லை நான் இப்படியெல்லாம் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஓட்டுனா போய் சேர வேண்டிய இடத்துல சேர மாட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி, அந்த சட்டத்திட்டங்களின்படி, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களின்படி நம்ம அடங்கி நடக்கணும். அப்போ தான் நம்ம போய் சேர வேண்டிய இடம் பரலோகம், அங்கே போய் சேருவோம். இல்லாட்டி வழியில் எங்கேயாவது ரோட்டில் படுத்திருக்க வேண்டியதேன். ஆக்சிடெண்ட் ஆனால் அவன் ரோட்டில் படுத்திருப்பானோ இல்லை பரலோகம் போயிடுவானோ தெரியாது. பரலோகமாக நரகமாக அது வேறு தீர்மானிக்க வேண்டியிருக்கு. ரோட்டில் படுத்து கிடந்தான்னா கூட ஆஸ்பத்திரியில் போட்டு கொஞ்சம் பழைக்க வச்சுருவாங்க. நீங்கள் அடங்கி நடக்கலைன்னா வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட்டுகள் வரும். ரோடு ஆக்சிடெண்ட்டை சொல்லலை, பலவிதமான ஆக்சிடெண்ட்டு, பலவிதமான ஆபத்துகள் அங்கே வருது. அதெல்லாம் தவிர்க்கணுமானா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், அடங்கி இருக்கணும். அப்போ ரோடு ரூல்ஸில் கூட சட்டத்திட்டங்கள் இப்படி நடந்தால் அந்த சட்டங்கள் நம்முடைய பாதுகாப்புக்கு, அந்த சட்டங்கள் நம்முடைய நன்மைக்கு. அதே போல் கர்த்தர் கொடுக்குற சட்டத்திட்டங்கள், அவருடைய கற்பனைகள் நம்முடைய நன்மைக்கு. நாம் அடங்கி கீழ்ப்படிஞ்சிருந்தால் பரலோகம் போய் சேர்ந்துருவோம். இல்லாட்டி வழியில் எங்கேயாவது படுத்து கிடக்கணும், அடிபட்டு படுத்து கிடக்கணும். பிசாசு யாரை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி தெரிகிறான்னு போட்டிருக்கு. அப்போ அவன்கிட்ட போய் மாட்டுறதா? நம்மளாம் போய் அவன் தலையை அவன்கிட்ட கொடுத்தா, சிங்கம் வாய்க்குள்ளே நம்ம தலையை கொண்டு போய் கொடுக்கறது. சர்க்கஸில் சில சமயத்தில் பண்ணிவிடுவாங்க.
அது பல சமயத்தில் ஆபத்தாக முடிஞ்சிடும். பாம்புக்குள்ளே பெரிய பாம்புக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அது அவனை சுற்றிக்கிட்டு வரும். ஒரு தடவை அந்த பாம்பு அவனை நெரிச்சு கொண்டே பிடிச்சான். இது வேணுமா நமக்கு? இந்த இப்போ 4000 அடி ஆழத்தில் கிடக்கிற அந்த ஒரு கப்பல் மூழ்கி போச்சாமே அந்த காலத்தில், அதை போய் பார்க்குறேன்னு இங்கேருந்து போனாங்க 5 பேர் அங்கேயே வெடித்து செத்து போயிட்டாங்க. வேணுமான்னு கேட்குறேன். இப்போ இது மாதிரி முயற்சியெல்லாம் இன்றைக்கி நம்ம ஆளுங்க, நான் இந்த சில ஆளுங்க 150 கிலோமீட்டர் வேகத்தில் நான் மோட்டர் சைக்கிள் ஓட்டினானா சில ஆள் அடிபட்டு செத்து கிடக்கிறான். போலீஸ் எவ்வளோ தடை பண்ணாலும் அதை கேட்க மாட்டேன்னு போகிறான், அப்புறம் சாகுறானுங்க. அதே போல் தான் ஆவிக்குரிய ரீதியில் தாறுமாறாக ஓடுனா அப்புறம் அடிதான். அடங்கி இருக்க வேண்டியது நம்முடைய வேலை. தாறுமாறான ஓடுகிறது, நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ அப்படின்னு வைக்கிறார். அதை தேட வேண்டாம், அதன் மாதத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள் அப்படி சொல்கிறாரு. அப்போ நாம் ஏன் தாறுமாறாக ஸ்கெல்டராக தாறுமாறாலாம் ஓடக்கூடாது? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற அவரிடத்துல உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறது மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. பிசாசு யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ இடம் கொடுக்காத, நீ ஏன் கூட வா அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்படி தான் இன்றைக்கி பாருங்கள், இங்கே இருக்க ஊழியக்காரர்கள் எல்லாரும் அப்படி இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஆக்சுவலாக மோசே த மேன் அண்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரி, மோசே அது அந்த மனிதனும் அவனுடைய ஊழியத்தையும் பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு வந்தேன். ஆனால் அநேக காரியங்கள் அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதாகிருச்சு. அதனால் அடுத்த செய்தியிலேருந்து மோசஸ் த மேன் அண்ட் த மினிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ் மினிஸ்ட்ரி. மோசே அவன் ஒரு மனிதன், அவனுடைய ஊழியம் பற்றி என்று சொல்லி சில வாரங்களுக்கு நம்ம பார்க்கலாம். நாம் கவனிப்போம். எல்லா காரியங்களையுமே கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அவர் போதிக்காத ஒன்றும் நமக்கு இல்லை. ஸ்கூலில் பாடம் நடத்தாமல் அவங்க பரீட்சை வைக்கிறதில்ல. அப்படியே நடத்தாத பாடத்தில் கேள்வி வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படி சொல்லிவிடுவாங்க, சிலபஸில் இல்லாதது அப்படி சொல்லிவிடுவாங்க. அப்போ கர்த்தர் நமக்கு போதிக்காமல் அதில் பரீட்சை வைக்கிறாரு இல்லையே. நமக்கு போதித்த பிறகு தான் அங்கே பரீட்சை வைக்கிறார். இயேசுவானவர் வனாந்தரத்தில் கொண்டு போய் சோதிக்கப்பட்டார்னு யார் கூட்டி போனது? யார்? பரிசுத்த ஆவியானவர். அங்கே போய் சோதிக்கிறதுக்கு எத்தனை நாள்? 40 நாள். கூட யார் இருந்தால்? ஒருத்தரும் இல்லை. கூட வேறு யார் இருந்தான்னு பார்த்தா பிசாசு மட்டும்தான் இருக்கிறான். 40 நாள் அங்கே கூட இருந்துக்கிட்டு இவரை போட்டு ஒரு வழி பண்ணிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 3 முக்கியமான சோதனைகளை கொண்டு வந்தான்னு போட்டிருக்குது. அந்த 3 முக்கியமான சோதனையிலையும் இவர் என்ன பண்ணாராம்? அவர் என்ன சொன்னார் அதை மட்டும் கேட்டு நின்றுக்கிட்டாராம். அப்போ பிதாவுடைய வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அந்த வார்த்தைக்கு நம்ம கவனித்து அதை செயல்படணுமே ஒழிய அவன் சொன்னால் கல்லாப்பமாக்கி சாப்பிடு, அங்கேருந்து குதி, தேவதூதர்கள் தாங்கிட்டு போவாங்க, அப்புறம் நீ ஒரு தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொள், நானே உனக்கு முடிந்து தந்துடுறேன், பிசாசு சொல்லுவாங்க. சில ஆட்கள் ஊழியக்காரர்கள்ட்ட சில பிசாசுகள் பிசாசு மாதிரி இருக்க மனுஷன் நீ என் கூட வா, உனக்கு நிறையா பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னத்தையோ சொல்லி விட்றான், காசும் கொடுக்குறான். இந்த ஆளு அதையும் வாங்கிட்டு வர்றாங்க. கடைசிக்கு பார்த்தா இவங்க ஊழியம் ஒழிஞ்சு போகுது, ஒன்றும் இல்லாமல் போகுது. அப்போ யார்கிட்ட பணம் வாங்கக்கூடாதோ அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. எங்கே கர்த்தர் கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் வாங்கணும். அதை நமக்கு இந்த விஷயத்தில் ஊழியக்காரர்களுடைய கீழ்ப்படிதல் அங்கே இருக்குது. தப்பாக வாங்கிட்டோம்னா அது வந்தது பணம் இல்லைங்க, வந்தது பிசாசு. அப்புறம் சர்ச்சு கட்டுறதுக்கு ரட்சிக்கப்படாதவன்ட்டு போய் காசு கேட்டால் ரட்சிக்கப்படாதவன் யார்? அவன் யார் பிள்ளை? அவன் கொடுக்குற காசு யார் பணம்? அந்த பணத்தை வாங்கி நீங்கள் 100 செங்கல் வாங்கி அதில் கட்டடத்தை கட்டியிருந்தீங்கன்னா, அப்போ நான் கர்த்தருக்கு இந்த ஆலயத்தை அர்ப்பணிக்கிறேன், நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்படி சொல்ல போனால் பிசாசு வருவேன். வெயிட், அங்கே இருக்க 100 கல் என் காசு. அது எப்படி என் காசை கொண்டு அங்கே வச்சு செங்கல் வச்சு கட்டிவிட்டு கடைசிக்கு கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுவேன்? அந்த வியாபாரம் ஆகாதுன்னுவான். நீங்கள் அப்படியே பிரதிஷ்டை பண்ணாலும் அது பூரணமான பிரதிஷ்டையாக இருக்காது. கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்க மாட்டார். அதனால் கர்த்தர் கொடுக்குற காசை தான் வச்சு நீங்கள் ஆலயத்தை கட்டலாம்.
அங்கே மோசே வனாந்தரத்தில் ஜனங்கள் கொடுத்த காசை வச்சு தான் ஆசரிப்பு கூடாரத்தை தங்கம் பொன் வெள்ளி விளையாடக்கற்ற எல்லா காரியங்களையும் வாங்கி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சான்னு போட்டிருக்கு. வேறு யாரும் காசு கொடுத்தாங்க வாங்கினாங்களா? வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. கர்த்தருக்கு அதுவும் மனப்பூர்வமாய் கொடுத்தா தான் வாங்கலாம். மனப்பூர்வமாக கொடுக்குறவங்க கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா வண்டி தொலைகிறது, தசமபாகம் கொடுக்க வேண்டியிருக்கே. இன்றைக்கி நம்ம 60,000 சம்பளம் வாங்குகிறோம், 6,000 கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு உழுக்க வைத்தறிச்சலோட என்ன வழி தொலைகிறது அப்படின்னு 6,000 போடு அப்படின்னு வைத்தறிச்சலோட போட்டால் அது பிரயோஜனமா? என்னை சொல்கிறேன், நான் போடாதீங்கன்றேன். மனப்பூர்வமாய் கொடுக்கறதுனா கொடு, இல்லாட்டி வேண்டாம். கர்த்தர் அப்படி தான் சொல்லுவார், நான் சொல்லலை, கர்த்தர் அப்படி தான் சொல்லுவார். மனப்பூர்வமாய் கொடுக்குறவன் கர்த்தருக்கு கொடுக்க கடவன். அதுவும் இப்போ நிறைய பேர் ஊழியக்காரர்கள் போய் ஹவுஸ் விசிட் போகிறப்ப அங்கே விசுவாசிகள் காணிக்க கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. நான் சொல்லுவேன், நான் உங்கள் வீடுகளுக்கு வந்தால் நீங்கள் காணிக்க கையில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு காணிக்க கொடுக்கல, நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறீங்க. அதனால் நீங்கள் கர்த்தர் சர்ச்சுக்கு வர்றப்ப கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துங்க சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் வேறு பிரச்சனைகளை உண்டாக்குது. அந்த காலத்தில் நான் சுவிசேஷம், அதாவது சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு வர்றப்ப அங்கே பல செய்திகள் கேட்டேன். அந்த செய்திகளில் ஒன்று என்னன்னு கேட்டால், இந்த பெந்தகோஸ்தேக்காரவங்கெல்லாம் எப்படி மாதம் முதல் வாரத்தில் இந்த விசுவாசிகள் வீடுகளுக்கு ஒரு ரவுண்டு போயிடுவாங்கங்க. என்னென்னு கேட்டால் அந்த தசமபாகத்தை அங்கேயே போய் கலெக்ட் பண்ணிடுவாங்கங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே சகிக்கலை, தாங்க முடியல எனக்கு. அப்போ கர்த்தருடைய பேரை இப்படி வீணிலே வழங்குறது கேவலப்படுத்துறதா? அப்படி நம்ம அதை வாங்கினாக்கா ஒருத்தன் கர்த்தரை கேவலப்படுத்துகிறான்னு வருதே, அது தொடக்கூடாது. பவுல் கூட கொரிந்து சபைக்கு எழுதுகிறப்ப என்ன எழுதுகிறான், நீங்கள்லாம் எங்கள் இவ்வளவு போட்டி போட்டுக்கிட்டு பொறாமையில் இருந்துக்கிட்டு என்னை நான் தான் பொல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட வந்தப்போ ஒரு காணிக்கை காசு வாங்கினேன்னா, மக்கதேனியாவிலேருந்து வந்தவங்க என்னுடைய குறைச்சலை நிறைவாக்குனாங்க. நான் வேறு சபையை கொள்ளையிட்டு உங்களுக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்தேன் அப்படின்னு பவுல் எழுதுறதை நீங்கள் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பூர்வமாக கர்த்தருக்கும் கொடுத்தா கொடுப்பாங்க, இல்லாட்டி ஊழியக்காரனே அது வேண்டான்ட்டு பேசாமல் இருக்கிறான். இனிமேல் நான் 3வது தடவை வருவேன், அப்போவும் நான் எச்சரிக்கையாக இருப்பேன், நான் கர்த்தருடைய நாமத்தை கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கெடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். யோசித்து பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பைபிளில் இருந்தால் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், வரிக்கு வரி பைபிளில் இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்கள். சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோமாக. சத்தியம் தவிர அதை விட்டால் வெளியில் பொய் மட்டும்தான் இருக்குது. கர்த்தர் தவிர மீதியெல்லாம் பொய்யும் பித்தலாட்டமும் லஞ்சமும் ஊழலும் கொலையும் கொள்ளையும் பாலியல் பலாத்காரங்களும் திருடுறதும் கொல்றதும் அழிக்கிறதுமா இருக்குது. கர்த்தருக்கென்று உங்களை நேர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இன்று கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை பார்ப்பீங்கன்னு பைபிளில் வாசிக்கிறீங்க. நீங்கள் அது கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்கிட்ட கீழ்ப்படிவேன், அடங்கியிருப்பேன் அப்படி சொல்லுங்கள். உங்களுடைய வழிநடத்தலின்படி வாழ்வேன்னு சொல்லுங்கள். அற்புதங்கள் நடக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி வாழலாமா? சரியான தீர்மானம் எடுங்க. நீங்கள் பாருங்கள், வேறு எந்த தீர்மானம் நல்லதாக இருக்கும்? கர்த்தருக்கு புறம்பான எது நமக்கு நல்லதாக இருக்கும்? கர்த்தருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தம், கிறிஸ்துவுக்கு புறம்பா எல்லாம் அசுத்தம். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பரிசுத்தமாக இருக்கீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் 10% வெளியே யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அந்த 10% அசுத்தம் ஆகிடுது. என்னத்துக்கு பிசாசுக்கு 10% கொடுக்கணும்? நான் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லிடுங்க. அதுதான் சரியான வாழ்க்கையாக இருக்கணும். ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க, இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில், சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து
உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.